பி.டி. ராஜன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் வாரிசு இல்லை, நானும் வாரிசு தான். திராவிட வாரிசுகள் இருக்கிறவங்களா திராவிட வாரிசுகள். வாரிசு சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது. அவங்களுக்கு எரியிட்டு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டுருக்கோம். இன்னைக்கு எப்படி திராவிடத்து ஒழிப்புன்னு சில கைகூலிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி பீட்டாளர் காலத்திலையும் நீதி கட்சியை குழி கொண்டு பாதாளத்தில் புதைச்சிடுவேன்னு ஒரு தலைவர் சொன்னார். ஆனா பி.டி. ராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனிவேல் ராஜன் அவர் வந்தார். இப்போ பழனிவேல் தியாகராஜன் நம்ம கூட இருக்கார். நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர். நான் அவருக்கு கூட விரும்புவது, இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்குமே தவிர அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இதுதான் இது நான் ஏன் சொல்றேன்னா, அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் பெரும் வாயம் வெல்லக்கூடிய விரோதாற்றல் பெற்றவங்க. அவங்களோட அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கடகத்திற்காக மட்டுமல்ல, மேலே இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவர்களாகவும் அறிவுரை வழங்கி இடப்பட்டிருக்கிறார். என் சொல்லை தட்டாத பிடிஆர் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன். திராவிட அறநெறியாளர் தமிழ்வேல் பி.டி. ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வு வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவூலம். தனிப்பட்ட ஒரு மனிதரின் வரலாறாக இல்லாம ஒரு நூற்றாண்டினுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய வரலாறா, நீதி கட்சியுடைய முன்னோடிகள், நீதி கட்சி ஆட்சியுடைய சாதனைகள், சுயமரியாதை இருக்கும்னு எல்லாத்த பற்றியும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.